ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு DIML vlog வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். காலையில் மணி ஒரு 5:30 போல் ஆகுது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 5:30 அப்படிங்கும் பொழுது நான் வந்து எழுந்துடுறேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆனத்தான் எழுந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி எழுந்து ஹரிபரியாக சமைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது. காலையில் நேரம் டென்ஷன் ஆகுது. அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு 6 மணிக்கு எழுந்தேன். அப்புறம் 5:30, அப்புறம் 5:15 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்ததையுமே கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நைட்டு வந்து மழை பெஞ்சிருக்குது. மழை ரொம்ப அதிகம் நல்லா சொல்ல முடியாது, கொசு கொசுன்னு லைட்டான மழை. அந்த வாசல் தண்ணி வெளியில் போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் மழை வந்து பெஞ்சிருக்குது. காலையில் நாங்கள் எழுந்து வெளியே வந்தாவே எங்களை வெல்கம் பண்ணுறது யாருன்னா நம்ம ஜாக்கு தான். எந்நேரமும் தூங்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டே தான் இருப்பான். அப்படியே வெளியில் வந்ததையுமே நம்மளை பார்த்துருவான். லைட் போட்டாவே டக்குன்னு முழிச்சுப்பான். இங்கே பாருங்கள், அப்படியே வாசல் வந்து நல்லா நனைஞ்சிருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சிலு 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 சிலுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இனி போய் அப்படியே நம்ம வந்து சமையல் வேலைகளை பார்க்கலாம் வாங்க. நைட்டு படுக்கும் பொழுதே முக்கால்வாசி பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து இருக்குது. அது மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கிற இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இது இன்றைக்கி வந்து என்னோட டேர்னு. அதாவது சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு காலையிலேயே ஊற வச்சிடணும், சாயந்தரம் தாளித்து கொண்டு போகிறது என்னோடய வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வந்து ஆல்ரெடி சுண்டல் வந்து இருந்தது, ஒரு 1/2 கிலோ பாக்கெட் ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணதில் ஒரு 200 கிராம் பக்கம் சுண்டல் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்ததையுமே அந்த சுண்டலை வந்து எடுத்து ஊற வச்சிடலாம், இல்லைன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுப்போம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து எடுத்து சுண்டலை தான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். சுண்டல்னால் சில பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, கொண்டக்கடலைங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை தான் ஊற வைக்க போகிறேன். இந்த மசாலா போட்டு வைக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினதான். ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ வந்துச்சு. கீழே வந்து இது வந்து சக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குது இழுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் ஒயிட் கலர் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன உள்ளே இருக்குது இல்லைங்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலையில் எழுந்ததையும் தலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். தலை கூட சீவிட்டு வர மாட்டிங்களா கௌரின்னு நீங்கள் நினைக்கலாம். காலையில் மணி 5:30 ஆகுதுங்க. நைட்டு மழை பெஞ்சதுங்காட்டி கொஞ்சம் குளிராகவும் இருக்குது. போய் தலை சீவிட்டு மேக்கப் பண்ணிட்டெல்லாம் வீடியோக்கு வரல. எப்பவும் போல் நான் வந்து நார்மலாக வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சுண்டலை வந்து ஊற வச்சிட போகிறேன். கேமராமேன் யார், நிறைய பேத்துக்கு டவுட்டு. இந்நேரத்தில் நமக்கு யாருங்க வீடியோ எடுத்து கொடுக்க போகிறா, ட்ரைபேடு தான். ட்ரைபேடில் வச்சுட்டு ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். எத்தனை வேலை, வழி இல்லை, அப்படியே எடுத்து பழகிடுச்சு. சுண்டல் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பு குழம்பு தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பச்சைப்பருப்பை நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுருந்தா கொஞ்சம் வெந்து வரதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து மறந்துட்டேன். சரி, இப்போவே வந்து கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பச்சைப்பருப்பு குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் எங்கடா நைட்டு உர ஊற்றி வச்ச தயிரை காணமேன்னு தேடுனா நைட்டு பால் காய வைக்கவும் இல்லை, உர ஊற்றி வைக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அச்சோ காலையில் எப்படியோ ஒன்று தயிர் இல்லாமல் ஓட்டிடலாம், நைட்டு தயிர் இல்லாமல் ஓட்ட முடியாது. ஃபஸ்ட்டு பாலை வந்து காய வைக்கிறதுக்கு எடுத்து ஊற்றி வச்சிடலான்னு ஊற்றி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாய்க்குட்டி பூனைக்குட்டிகள்லாம் சாப்பாடு போட்டேன். காலையில் எழுந்ததும் இவனுக்கு 2 பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டால் தான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும். அதே போல் நைட்டு நாங்கள் சாப்பிட்டதையும் இவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவேன். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஹஸ்பண்ட் எழுந்து வந்தாச்சு. வந்து அந்த கொஞ்சம் பாத்திரங்கள் கடந்தது இல்லைங்களா, அந்த பாத்திரங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து கழுவிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட வேலை. அந்த காலையில் டைமில் பாத்திரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கழுவுவாங்க. கழுவும் பொழுதே காஃபி போட்டு தரையா, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி இருங்க போட்டு தரேன் அப்படின்ட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு காஃபி டெய்லியும் ரெகுலராகவெல்லாம் காலையில் நேரம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது போல் வேணும்னு கேட்டாங்கன்னா வைப்பேன், அப்படி இல்லைன்னா வைக்கிறதெல்லாம் கிடையாது. அதுவும் பால் இருந்தால் தான் வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் பாலும் காய வைக்கங்காட்டி அப்படியே வச்சாச்சு. ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டாங்க. நாங்கள் இந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே சின்னாள் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிச்சு. சின்னாள் எப்போவுமே கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சிடும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சன்சியை ஒரு 7, 7:30 ஆனாலும் எழுப்ப முடியாது. எந்திரின்னு கத்துனா மட்டும்தான் எந்திரிப்பா. சன்சி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. குட்டி பாப்பா எழுந்தாச்சு. அவளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததையும் மீனுக்கு வந்து ஃபுட் போடுறது.
மீனெல்லாம் என்ன பண்ணுது, இன்றைக்கி எத்தனை குட்டி போட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அவளோட வேலை. இங்கே பாருங்க வெளியில் வந்ததையும் அதை வந்து பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. பார்த்துட்டு அம்மா இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய குட்டி வந்து இன்றைக்கி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவளோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவா குட்டி பாப்பா. கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி வர கொஸ்டின் கிவ் அவே என்னைக்கு அப்படின்னு தான் கேட்குறீங்க. கிவ் அவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தோம். அதுவுமே கிவ் அவேக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட், நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அகோரோ பிராண்ட்லேருந்து தான் கொடுத்தோம். அது எல்லாமே எனக்கு ப்ரொமோஷனுக்காக வந்தது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஏன் அத்தனை வச்சுக்கிட்டு இருக்காட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. இப்போ அதுக்குள்ளே கிவ் அவே வந்து போட முடியாது இல்லைங்களா. ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நம்ம கிவ் அவே வந்து கொடுக்குறோம்னா மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் அதிகப்படியான காஸ்ட்டில் வந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுக்க முடியும். அகோரோ பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நம்மக்கிட்ட ப்ரொமோஷனுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து வந்ததையுமே உங்கள் எல்லாத்துக்கும் மறுபடியும் கிவ் அவே வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேனுங்க. எங்களுக்கு பச்சைப்பருப்பும் பீக்கிங்காயும் போட்ட குழம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூடுல்ஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க. நம்மளோட சிறுதானிய நூடுல்ஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான சிறுதானியம் வந்து கலந்துருக்கும். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான மசாலா வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் காலையில் சாப்பிட்டு மதியம் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து இருக்குங்க. இதில் 1/4 கிலோ அளவுக்கு நூடுல்ஸ் வந்து இருக்குதுங்க. நீங்கள் ஒரு 2 முட்டை போட்டும் செஞ்சுக்கலாம். அப்படின்னா கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து சேர்த்தியும் கூட செஞ்சுக்கலாம். காலையில் டைம் 3 அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்குது. கடகடன்னு சமையல் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். பாப்பா 2 பேரும் ஸ்கூல் கிளம்பியாச்சு. இங்கே நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா, என் முருசு ஸ்கூல் போகிறாரா அதுதான் கேட்குறேன். அப்பாவையே ஏண்டி பேக் மாட்ட விடுறீங்க? சுஸ்தி இங்கே சொல்லு. சன்சி வந்துட்டா. 2 பேரும் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 2 பேரும் இப்ப சொல்றாங்க. அப்படியே கேளுங்க. கிளாஸ் பிரேயர் இவ பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் பிரேயர். இல்ல எனக்கு தெரியல, இன்னொரு சொல்லிடு. நான் வந்து எங்க கிளாஸ்ல நடக்கிற பிரேயர்ல நியூஸ் சொல்றேன். இவ அவங்க ஸ்கூல்ல நடக்கிற பிரேயர்ல நியூஸ் வந்து சொல்றாங்க. எல்லாரும் இருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் சுகஸ்திகா இங்க சொல்லிடுவா. Happy morning to all. My name is Sugasthiga. I'm studying third grade. Today, interesting facts. Octopus have 3 hearts. Snake use their tongue to smell. Butterfly taste with their foot. Sun color is not yellow, that is white. Fish can eat their own baby. Thank you to all. Thank you to all. Okay, நல்லா சொல்ல. இங்க வர பயப்படாம தைரியமா போல்டா சொல்லு. ஒரு லைன் மறந்துட்டா கூட அந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்து நீ அப்படியே சொல்லிக்கோ. இன்றைய முக்கிய செய்திகள். துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி. போராட்டக்காரர்களுக்கு நேபாள் ராணுவ தளபதி அழைப்பு. நேபாளில் நடந்த தாக்குச்சூற்று இந்தியர்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நேபாளுக்கு செல்லும் விமானங்கள் இன்று நிறுத்தம். நேபாள் பிரதமர் ராஜினாமா. காஷ்மீரில் நடந்த தீவிரவாத துப்பாக்கிச் சூட்டில் 2 இந்திய ராணுவர்கள் இழப்பு. நன்றி. நன்றி. இன்றைய இந்த 12 மாவட்டம் என்னமோ மலைக்கு சொன்னீங்க. அதுக்கு தமிழ் ஈரோடு இருக்கா? இருக்கு. ஓகே சரி கிளம்புங்க. பாய். சுகஸ்தி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நல்லா தைரியமா பயப்படாம சொல்லு. போ. சன்சியா இது வரைக்கும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கா. ஸோ சன்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்சியாவே டானு தான். ஏன் சன்சியா டான் தானே நீ? பேக்கு மட்டும் ஒரு 30 கிலோ இருக்கும். அப்படியே முதுகுலயே வச்சுக்கிட்டே நிற்கிறா பாருங்களேன். பழகிடுச்சு. இது பழகிடுச்சு. சரி வாங்க, சாயந்தரம் நாங்கள் வந்துடுவோம். அப்படி சப்போஸ் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாய். ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சன்சிக்கு மாராப்பு ஃபங்க்ஷனா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊர் சைடில் மாராப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் கிடையாதுங்க. திண்டுக்கல்லில் ராஜீஸ் கிச்சன் ராஜாத்தி அக்கா அவங்களோட வீடியோ வந்து நான் பார்த்தேன். அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க மாராப்பு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாராப்பு ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க போல். அவங்க வீடியோவை பார்த்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ஈரோடு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. அப்போ மாரா ஃபங்க்ஷன் கிடையாது. வேறு என்ன குட் நியூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க? குட் நியூஸ் இருக்குதுங்க. வீடியோ எடிட் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வீடியோ ஷூட் வந்து இருக்குது. அது வந்து போய்கிட்டு இருக்கிறதால கொஞ்சம் டைமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பெரிய ஒரு வேலை வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கான வேலை தான். ஆனால் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்ததையும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இந்த ஒரு வாரம் முடிஞ்சதையும் ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா லேடிஸ்க்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 விஷயமே என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பாப்பா 2 பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே கழுவி வச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சிருந்ததுன்னு காலையில் வீடியோலையே சொன்னேன் இல்லைங்க. மழை பெஞ்சதுக்கு அதுக்கா இல்லை என்னென்னலாம் தெரியலை. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 4 அல்லிப்பூ நல்லா கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்குது நம்ம வீட்டு மீன் தொட்டியில். 2 எல்லோ கலர் 2 பிங்க் கலர். அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே ஓடுற அந்த மீனையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போகும் பொழுதே இந்த பார்சல் வந்துருச்சு. எப்படா இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுவோன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்சல்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்டாசு தானுங்க. இந்த பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கிராக்கர்ஸ் சிவகாசியிலேருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சிவகாசியிலேருந்து விருதுநகர் போகிற வழியில் திருத்தங்கலில் இவங்களோட கடை வந்து இருக்குதுங்க. திருத்தங்கல் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிவகாசியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற பட்டாசு எல்லாத்துக்குமே 85% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மேலே ஒரு சாக்கு வந்து போட்டு அதுக்குள்ளே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வச்சு ரொம்ப சேஃபாக நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட்டாசை ஓப்பன் பண்ணதையும் குட்டீஸ் எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து பட்டாசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இவங்களோட நம்பர் வந்து தரேன். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கால் பண்ணும் பொழுது இவங்க கால் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பட்டாசை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் என்னென்ன பட்டாசுகள் வந்திருக்குதோ அது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே பட்டாசு வந்து வாங்கும் பொழுது 25 ரைட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கும் பொழுது 12 சாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25 ரைட்டரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கும் பொழுது 30 சாட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே எப்போன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா NK100 அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நிலாக்குட்டி சேனல் வந்து பார்த்துட்டு வாங்குகிறோம் NK100 அப்படிங்கிற கூப்பன் கோடு வந்து சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரீ ஐட்டம் வந்து நீங்கள் வாங்குகிற பட்டாசு கூடயே வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. நைட்டில் வெடிக்கிற பட்டாசு, பகலில் வெடிக்கிற பட்டாசுன்னு நிறைய வெரைட்டியான பட்டாசு வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. பட்டாசு எல்லாமே நீங்களும் வெடிக்கும் பொழுது பார்த்து பத்திரமா சேஃப்டியாக வெடிங்க. வெடித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு பக்கெட்டில், பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி வந்து வச்சு அந்த பக்கெட்டில் வந்து பட்டாசு இதெல்லாத்தையும் போட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். பாதி பட்டாசு வந்து நம்ம வீட்டில் வெடிச்சிட்டோம். மீதி பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து தங்கச்சி குழந்தைங்களோட சேர்ந்து வெடித்தோம். அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் டைரெக்டாக சிவகாசிக்கே பட்டாசு வந்து போய் வாங்கணுங்கிறது இல்லைங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. சிவகாசியில் கடையில் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா கிராக்கர்ஸுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன். கால் பண்ணி அட்டன் பண்ணலினா வாட்ஸ்அப்பில் ஒரு முறை மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும் பொழுதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. கோயிலுக்கும் வந்து போகணும். இன்றைக்கி வந்து சங்கடர சதுர்த்தின்னு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா. அதனால் வந்ததையுமே டக்குன்னு சுண்டல் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் சுண்டல் வந்து வேவிக்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கரில் போட்டு உப்பு இல்லாமல் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து உப்பு போட்டு வேக வச்சிட போகிறேன் பெரிய குக்கரில். நான் சுண்டல் வேக வச்சு தாளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளியில் காற்றும் மழையும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, இன்றைக்கி கோயிலுக்கு போவோமா போக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, சித்த நேரம் மழை விடட்டும், அதுக்கப்புறம் வந்து
வந்து கோயிலுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுண்டலை வேக வச்சுட்டு போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்கு. நானும் ரெடியாகி வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் விடுமான்னு. எப்படியோ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து விட்டுருச்சு. சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் மசாலா கறி மசாலாவெல்லாம் போட்டு காரசாரமாக கறி வறுக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வறுத்து எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். எப்படியோ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து விட்டுருச்சு. மழை விட்டதையும் டக்குன்னு கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. பூஜையும் முடிச்சுட்டு அப்படியே கோயிலே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.